லாங்குவேஜ் ஆஃப் ஹோமியோபதியில் நம்ம பார்க்க போகிறது ஹோமியோபதி ஃபார் பிகினர்ஸ். இந்த கேஸ் கொஞ்சம் சுவாரஸ்யமான கேஸ். என்னுடைய நண்பர் ஒரு ஹோமியோபதி டாக்டர், பிரபலமான ஹோமியோபதி டாக்டர், மதுரையில் இருக்காரு. அவரை சன் டிவியில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ வலம்புரி ஜான் தான் அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தாரு. சன் டிவியில் காலையில் ஒரு 8 மணிக்கு நிகழ்ச்சி நடக்கும், மிக பிரபலமான நிகழ்ச்சி. அதில் இவரை ஹோமியோபதி பற்றி பேசுவதற்காக ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அது டேட்டு டைம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி அவருக்கு கடுமையான காய்ச்சல். அவருக்கு என்ன முடிவுக்கு வந்துட்டார்னா, நம்ம இந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆக வேண்டிய ஒரு சூழல் வந்துடும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அவர் ஹோமியோபதி டாக்டருங்கிறதுனால, அதுவும் பிரபலமான ஹோமியோபதி டாக்டருங்கிறதுனால அவர் எல்லாருனாவோ மருந்தில் எடுத்து பார்க்குறாரு, ஒன்றும் கேட்கல. ஆனால் அவர் ஒரு பிடிவாதமான டாக்டர், அலோபதி மருந்து எதுவுமே எடுத்துக்கல. ஆனால் இன்னும் ஒரு 1.5 நாள் தான் இருக்கு. எப்படிடா நம்ம காய்ச்சல் சரி பண்ணுறதுன்னு தெரியல. இந்த நேரத்தில் தான் எனக்கு ஃபோன் கால் வருது. இது மாதிரி நான் காய்ச்சலில் கஷ்டப்படுறேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் போய் அவர் வீட்டில் போய் பார்க்குறேன். வீட்டுக்கு போகும்போது எங்கே இருக்காருன்னா, ரூமுக்குள்ளே இருக்காரு அப்படின்னாங்க. கதவு பூட்டி இருக்கு. அவங்க கதவை திறந்து விடுறாங்க. உள்ளுக்க பார்த்தீங்கன்னா ஜன்னல் எல்லாம் பூட்டி இருக்கு, ஃபேன்லாம் ஆஃப் பண்ணியிருக்கு. உள்ளுக்க பார்த்தீங்கன்னா 2 போர்வை, அதுக்கு மேலே கம்பளி போட்டிருக்காங்க. உள்ளுக்கு போங்கன்னு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. உடனே இங்கிருந்து சத்தம் போடுறாரு, சத்தம் போடாத அப்படிங்கிறாரு. சென்சிட்டிவ் டு நாய்ஸ். அவர் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்காரு, சென்சிட்டிவ் டு லைட். அந்த ரூம்ல ஜன்னல் எல்லாம் பூட்டி இருக்கு, உள்ளுக்கு லைட் எதுவுமே இல்லை. பாத்தீங்கன்னா அப்படியே குளிர்ல இருக்காரு. கொஞ்சம் போர்வையை போத்தி முகத்தை காட்டும் போதே அப்படி நடுக்கும் முகத்துல தெரியுது. அப்போ என்ன மருந்து கொடுக்கலாம்? அசைய கூட முடியாம கிடக்கிறார். நக்ஸ்வாமிகா தான். நக்ஸ்வாமிகா 200ல இப்போ ஒரு டோஸ், 1 hour கழிச்சு ஒரு டோஸ் போட சொன்னேன். அவர் சீக்கிரமா நலமாகி அதே போல அந்த சன் டிவி ப்ரோக்ராமை அட்டன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பேசி எல்லாருடைய பாராட்டையும் பெற்று வந்தார். இந்த என்டையர் கிரெடிட் கோஸ் டு ஹோமியோபதி. அவளை சீக்கிரமா நலமாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஹோமியோபதியில் இருக்கு. சரியாக புரிந்து கொண்டு சரியான விதத்தில் மருந்து பரிந்துரை செய்தால் நலமாக்கல் மிக விரைவாக நடக்கும்.